ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தி மீனை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்த உடனே புது மீனான்ட்டு தலைப்பகுதி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ரெட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து புது மீன், சப்போஸ் ரெட்டாக இல்லைன்னா அது வந்து பழைய மீன். சரிங்களா? இதே மாதிரி செக் பண்ணி எல்லா மீனும் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து முதல்ல நம்ம அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெல்லார் எடுக்க போகிறோம். நீங்கள் அருவாமனை இல்லை கத்தியை யூஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய செதிலை வந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியை க்ளீன் பண்ண போகிறோம். முதல்ல வந்து பாதி தலை பார்த்திங்கன்னா எப்பயுமே மீன் குழம்பு போடும் போது இருக்கும். ஸோ பாதி தலை மட்டும் நம்ம கிள்ளி எடுக்க போகிறோம். முன்பக்கமும் பின்பக்கமும் நீங்கள் அழகாக பேத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். அப்புறமேட்டு மெதுவாக நீங்கள் நடுப்பக்கம் கை வச்சு இழுத்திங்கன்னா உங்களுக்கு குடல் வரைக்கும் க்ளீனாக வந்து கையோடு வந்துடும். அப்புறம் கையை உள்ளே விட்டு நல்லா உள்ளே கருப்பாக ஒன்று இருக்கும், அதெல்லாம் க்ளீனாக எடுத்துருங்க. எடுத்தால் தான் உங்கள் மீன் வந்து கசக்காமல் அதே மாதிரி ரொம்ப க்ளீனாக இருக்கும். உள்ளே ஃபுல்லாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து சைடில் இருக்கக்கூடிய ரெக்கையை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். 2 சைடுமே மேக்ஸிமம் இருக்கும். சில மீனில் வந்து ஒரு சைடு தான் இருக்கும், இதில் ஒரு சைடு தான் இருக்குது. அடுத்து வால் பகுதியும் நம்ம நல்லா கட் பண்ணிடலாம். மீன் எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது நல்லா சுத்தமாக பண்ணிவிடுங்க, இல்லைனா வந்து கவுச்ச வாடை வரும். அதுவும் மத்தி மீன் பார்த்திங்கன்னா அதிகமாகவே வரும். ஸோ நல்லா வந்து சேஃபாக நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கழுவ போகிறோம் மீனை. ஃபஸ்ட்டு வந்து கல் உப்பு சேர்த்து நம்ம பிரட்டிக்கலாம். மத்தி மீனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொழுப்பு இருக்குது பாருங்கள், இது போகணும். அதனால் உப்பு நிறைய சேர்த்து நீங்கள் வந்து நல்லா போட்டு பிரட்டுங்க, அந்த கொழுப்பெல்லாம் வெளியில் வந்துடும். உப்பு நல்லா போட்டு பிரட்டின பிறகு தண்ணி நல்லா புது தண்ணியாக வந்து ஊற்றுங்க. அதில் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணலாம். தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ கொழுப்பு இருக்குன்ட்டு. இதெல்லாமே வந்து நல்லா சுத்தமாக நம்ம வந்து கழுவணும். மத்தி மீன் பார்த்திங்கன்னா கேரளா சைடில் ரொம்ப ஸ்பெஷல். ஸ்கின்னை பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஷைனிங்காக வச்சுக்குமா. ஏன்னா வந்து இதில் வந்து ஆயில் தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கழுவும் போது தண்ணியை நல்லா உள்ளே கொஞ்சமாக ஊற்றி உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீனாக பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். நல்லா சுத்தம் பண்ணுங்கள். இப்போ வந்து தண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்குது. இப்போ திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருந்த கொழுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இப்போது சுத்தமாக போகணும். நீங்கள் கடைசி வரைக்கும் கடைசி தண்ணி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அந்த கொழுப்பு இல்லாமல் நீங்கள் கழுவி எடுக்கணும் இந்த மத்தி மீனை. அவ்வளோதான் உங்களோட ப்ராசஸ் கழுவுறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 தடவையாவது நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்தாங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நான் வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். 1 to 1.5 கிலோ இருக்கும் இது. இவ்வளோ தான் தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ க்ளீன் ஆகிட்டே வருது. இப்போ இதோட நான் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன இதில் கொஞ்சம் கவுச்ச வடை வராமல் இன்னும் நீங்கள் இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுன்றப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.